புதுச்சேரியில் 20 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்று நிர்வாகிகள் வலியுறுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் இளவமதன். விவரம் என்ன? காங்கிரஸ் 20 இடங்களை குறிவைப்பதற்கான நோக்கம் என்ன? கூட்டணிக்கு இதனால் ஏதாவது பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? திமுக ஸ்டேட்டஸ் என்ன? தேவா, புதுச்சேரி தமிழகத்தில் காங்கிரஸ் திமுகவிடையே தொகுதி எண்ணிக்கை நிறைவு பெற்ற நிலையில் புதுச்சேரியில் இதற்கான பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது. நேற்று திமுக தலைமையை திமுக நிர்வாகிகள் சந்தித்து எவ்வளவு இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பதை தங்களது பட்டியலாக முறையிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியோட நிலை குறித்த பேச்சுவார்த்தை தற்போது துவங்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் தமிழகத்தின் புதுச்சேரி மேலிட பொறுப்பாளரான திரு சோடங்கர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் பொறுப்பாளரான அஞ்சலி தலைமையிலும் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்கள் புதுச்சேரியில் குறைந்தது 20 தொகுதிகளாவது போட்டியிட வேண்டும் என்று தங்களது விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த 2016ஆம் ஆண்டு 21 தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. கடந்த தேர்தலில் 15 இடங்களில் போட்டியிட்டது. அதனால் வரும் தேர்தலில் 20 இடங்களாவது, குறைந்தபட்சம் 20 இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக காங்கிரஸ் வார் ரூம் சார்பில் 22 தொகுதிகளில் காங்கிரஸ் உள்ள பலங்கள் குறித்தும் கட்சி தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டது. இவை அனைத்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி பொறுத்தவரை காங்கிரஸ் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறார்கள். திமுக 6 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறார்கள். இந்த 8 தொகுதிகளை விட்டுவிட்டு மீதமுள்ள 22 தொகுதிகளில் தான் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தை மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரித்துக் கொள்ள வேண்டும். இது தொடர்பான பேச்சுவார்த்தை இங்கு நடைபெற்றாலும் இறுதிக்கான கூட்டம் என்பது திமுக தலைமை அலுவலகத்தில் தான் நடைபெறும். அந்த கூட்டத்தில் இந்த பெரிய கட்சிகள் எத்தனை இடங்கள் பெறும், அடுத்து விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் எவ்வளவு எடுப்பார்கள் என்பது தெரிய வரும். இதற்கான நேரம் இன்னும் 2 நாட்கள் ஆகும் என்றும் தெரிகிறது. இருப்பினும் இறுதி முடிவு தமிழக முதலமைச்சர் முன்னால் இந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் என்று காங்கிரஸ் தரப்பிலும் திமுக தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி இளவமதன்.